தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாராபுரம் வரைக்கும் இந்த டிஎன்எஸ்டிசியில் தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட் போய் வராங்க, டைமிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்களா, லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் 6:18. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இன்னும் தாராபுரம் பஸ் வந்து இன்னும் காணாங்க. வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபைனலி தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. மணி வந்து 6:30. காந்திபுரம்லேருந்து வருவாங்க. வந்து சிங்காநல்லூர் வழியாக வந்து பேசஞ்சரை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் போகிற பஸ் வந்து தாராபுரம் பேசஞ்சர் வந்து லாஸ்ட்டாக தான் ஏற்றுவாங்க. ஸோ நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் தாராபுரம் பஸ் வரும், அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து இருக்கும். நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மணி 6:30. வழி வந்து சூலூர், பல்லடம், குண்டடம், தாராபுரம்ங்க. வண்டி 5 நிமிஷம் நின்றுட்டு இருந்தாங்க. 5 நிமிஷம் நின்று பேசஞ்சர் ஏற்றிட்டு 6:35க்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ சிங்காநல்லூர்லேருந்து தாராபுரத்துக்கு 44 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அரசு போக்குவரத்து கழகம் கோவை லிமிடெட். காலையில் நேரம் காட்டி அவ்வளோக்கா பேசஞ்சர் யாரும் இல்லை. பஸ்ஸு கொஞ்சம் கம்மியான பேசஞ்சரோடு தான் போயிட்டு இருந்துச்சாங்க. வண்டி ஸ்பீடு நார்மலாகவே இருந்துச்சுங்க. ஜாலியாக நம்ம விண்டோ ரைடில் உட்காந்துட்டு விண்டோவை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஸ்ரீ பாலாஜி, திருப்பூர் கோவை, பாலக்காடு சேலம் பைபாஸுங்க. இது ஜாயிண்ட்டு சிங்காநல்லூர் தாண்டி வந்தாச்சு. மணி இப்போ வந்து 6:41. சூலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட். மணி வந்து 6:50ங்க. சூலூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகியாச்சு. வண்டி 20 நிமிஷம் ஆச்சுங்க சிங்காநல்லூர்லேருந்து சூலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வரக்கு. சூலூர் புது பஸ் ஸ்டாண்டுங்க. சூலூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து நீலாம்பூர் கனெக்ட் பண்ணுற இடங்க. நீலாம்பூர், சோமனூர் கனெக்ட் பண்ணுற இடம். நீலாம்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41A, 41D, 41F பஸ் இருக்கும். சூலூர் ஏர்ஃபோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க. காரணம்பேட்டை வந்தாச்சு. கரூர் 103, திருச்சி 174 கிலோமீட்டர் இங்கேருந்து. காரணம்பேட்டை வந்து லெஃப்ட் கட் பண்ணால் வந்து சோமனூர், ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து மதுரை, தாராபுரம், பல்லடம், கரூர் அந்த ரோடுங்க. ஆப்போசிட்டில் சாந்தாமணி நிற்கிது, திருப்பூர் போகிறது, கோயம்புத்தூர் போகிறதுக்கு. காரணம்பேட்டை பஸ் ஸ்டாப் வந்து பஸ்ஸு நின்றுச்சுங்க. ஸ்டாப் நின்று தான் போச்சு. நம்மளை ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டார். கோவை மதுரை ஏசி பஸ்ஸுங்க, 2x2. கோவை மதுரை ஏசி பஸ் வந்து 225ன்னு போட்டிருந்தாங்க. நான் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் கவர் பண்ணையில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. அந்த வீடியோவில் வந்து கோயம்புத்தூர் டு மதுரை, கோயம்புத்தூர் டு திருச்சி ஏசி பஸ்ஸோட டைமிங்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பல்லடம் என்ட்ரி ஆயாச்சுங்க. பல்லடம் ஜிஎஸ் தாண்டி பஸ்ஸு டேர்னிங் திரும்பினா வந்து அடுத்த பஸ் ஸ்டாண்டு. பல்லடம் பஸ் ஸ்டாண்டு வந்து 7:12க்கு வண்டி உள்ளே வந்துச்சுங்க. பஸ் ஸ்டாண்டு உள்ளே என்ட்ரி ஆனாங்க. பல்லடம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பொள்ளாச்சி, திருப்பூர் உடுமலை,
திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த வழி பஸ் எல்லாமே வரும். அப்புறம் வந்து மதுரை, தாராபுரம், திருச்சியிலேருந்து வர பஸ் எல்லாமே வந்து பல்லடம் வழியாக தான் வரும். பல்லடத்துலேருந்து நிறைய டவுன் பஸ் வந்து நிறையா ஊர்களுக்கு இருக்குங்க. பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி வந்தோடனே ஒரு 2 நிமிஷத்தில் பஸ் எடுத்துட்டாங்க. வண்டி கிளம்பிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சி, கரூருங்க. நாம் இப்போ ரைட் சைடு கட் பண்ணி தாராபுரம் இந்த பைபாஸில் போக போகிறோம். இப்போ ரோடு போட்டாங்க, 4 வே போட்டாங்க, நியூ ரோடு தான். ஒட்டஞ்சத்திரம் 83 கிலோமீட்டர், திண்டுக்கல் வந்து 113 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. தங்கம் தாராபுரம், கோயம்புத்தூர், கட்ரிப் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர். குண்டடம் 7:47க்கு பஸ் வந்துருச்சுங்க. தாராபுரம் கோயம்புத்தூர்லேருந்து வரையில் மதுரை, தேனி, திண்டுக்கல்லேருந்து வர கோயம்புத்தூர் பஸ் மேக்ஸிமம் குண்டடத்தில் நிற்காது, இடையில எந்த ஸ்டாப்பில் நிற்காதுங்க. ஸோ அந்த பீப்புளாக தான் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாராபுரம் டு கோவை பஸ் மட்டும்தான் வந்து எல்லா ஸ்டாப்பும் நின்று போகும். மற்றபடி இந்த எக்ஸ்பிரஸ் பெர்மிட் பஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே நிற்கிறது இல்லை. பட் குண்டடம்லாம் ஒவ்வொரு நாள் நிற்கிறாங்க. இது வந்து திண்டுக்கல் திருப்பூர் பைபாஸ் 4 வே. ஒட்டஞ்சத்திரம் வழியாக தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் வழியாக திண்டுக்கல் போகுங்க. லெஃப்ட் போனால் ஈரோடு, வெள்ளக்கோவில், காங்கேயம் போகிற பஸ் எல்லாம் லெஃப்ட் போகுங்க. இது வந்து ஈரோடு பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் தாராபுரம். இதுதான் தாராபுரத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது பக்கத்தில் ஐடிஐ இருக்குது, மகாராணி காலேஜ் இருக்குங்க தாராபுரத்துக்குள்ள. இங்கே இருந்து ஒட்டஞ்சத்திரம் 44 கிலோமீட்டர், திண்டுக்கல் வந்து 72 கிலோமீட்டருங்க. இது வந்து தாராபுரம் பைபாஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க, இல்லது தாராபுரம் ஐடிஐ ஸ்டாப் சொல்லுவாங்க. எஸ்என்வி தாராபுரம் டு கோயம்புத்தூர் பஸ் போகுது. மணி வந்து 8 மணிக்கு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாராபுரம்ல பாலத்தொட்டு இறங்கியாச்சுங்க. பாலம் மேலே போனால் ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணிடலாம். இது வந்து ரவுண்டானா, தாராபுரம் ரவுண்டானா சொல்லுவாங்க. லெஃப்ட் போனால் தாராபுரம் கடைவீதி, ரைட் போனால் பொள்ளாச்சி. பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடுச்சு. மணி வந்து 8:08ங்க. சார்போ 1.5 மணி நேரம் தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட். முக்கிய அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து தாராபுரம் வரைக்கும் இந்த டிஎன்டிசியில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.